2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நமக்கு இந்த பகுதி நம்ம தியானித்திருக்கிறோம். ஏசு சுவாமி செய்த அற்புதங்களை நம்ம தியானித்தோம். அதன் பிற்பாடு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒவ்வொரு அற்புதங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்துட்டு வருகிறோம். எலியா செய்த அற்புதங்களை பார்த்தோம். இப்போ எலிசா செய்த அற்புதங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நாளிலும் குறிப்பாக சமாரியாவில் மிகப்பெரிய கொடிய பஞ்சம் இருந்த அந்த சூழ்நிலையில் எலிசா மூலமாக தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அதை நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். முந்தைய அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா சமாரியாவுடைய கொடிய பஞ்சம் இருந்ததுனால 1 கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டு மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த அடுத்த பகுதியில் அவங்க அவ்வளோ கொடுமையாக பஞ்சம் இருந்ததுனால அங்கே ஒரு ஸ்திரீ சொல்கிறாங்க, என் மகனை ஆக்கி நாங்கள் தின்று விட்டோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்று கேட்கிறாரு. அந்த கேட்கிற நேரத்தில் ஒழித்து வைத்து விட்டா அப்படின்னு சொல்கிறத அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு பஞ்சம் அந்த நேரத்தில் தான் எலிசா மூலமாக ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை வெளிப்படும் போது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி என்ன சொல்கிறாருன்னா, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ? அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனால் நீ அதை சாப்பிட மாட்டாய்ன்னு சொல்லுகிற அளவுக்கு காரியங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது அப்படியே நடைபெறுகிற காரியத்தை பார்க்குறோம். இந்த செய்தியை தான் அந்த குஷ்டரோகிகள் அவங்களுக்கு அறிவிக்கும் போது அவங்க போகிறாங்க. அது அப்படியே நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையில்லாத சூழ்நிலையாக காணப்பட்டாலும் தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நாம் என்ன ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே இந்த காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்கள் உண்டு. நிச்சயமாகவே காரியங்களை நிறைவேற்றி தருகிற நம் தகப்பனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட அசாத்தியமான காரியங்களையும் சாதகமாக்க மாற்றுகிற தேவன் தான் நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இயற்கையே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற தகப்பன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய தேவனால் கூட. அநேக நேரங்கள் நம்முடைய அவிசுவாசங்களாம் எப்படி அந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி அவிசுவாசமாக காணப்பட்டது நிமித்தமாக கடைசியில் அவன் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு அவனுக்கென்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு இந்த நாளில் நாம் எந்த சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவன் ஒரு நொடி பொழுதில் மாற்ற வல்லவர் என்பதை நம்ம விசுவாசிப்போம். அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை கட்ட செய்த தகப்பன் இன்றும் அவர் ஜீவிக்கிறார். அவர் என்றென்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். ஆகவே அவரை நம்ம பற்றி பிடிப்போம். அவருடைய நேரம் அது சரியான நேரம். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷர் அல்ல. அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லப்பட்டிருக்கு. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. ஆண்டவர் நமக்கு இந்த வருஷ வாக்குத்தத்தமே, ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்துக்கிறோம். அந்த வார்த்தைகளை நம்ம பிடித்துக்கொள்வோம். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவநம்பிக்கை நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். வேதம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கிறான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். சாரி பார்த்து விதவைக்கு ஆண்டவர் எலியா மூலமாக செய்த அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். எண்ணெயும் மாவும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் பஞ்ச காலத்தில் பாதுகாத்ததை பார்க்குறோம். அந்த கடன் பட்டிருந்த அந்த ஸ்திரீ எலிசா மூலமாக அந்த எண்ணெயை விட்டு அவங்க கடன் தீர்க்கும்படியாக செய்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். யோசேப்புடைய கட்டத்தில் கூட உலகம் முழுவதும் பஞ்சம் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் 5 அப்பம் 2 மீன் 7 அப்பம் சிறுமீன்கள் இதிலிருந்து கர்த்தர் மீதி எடுக்கக்கூடிய கிருபைகளை பண்ணி இப்படி எத்தனை காரியங்களை கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கார். ஆகவே நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அவரை பார்ப்போம். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் மாறுதலாக மாற்ற முடியும். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிற அந்த பரம தகப்பனுடைய பாதத்தில் நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வண்ணாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவால்
ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை காணாத மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பழந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தன் துயரும் என்றே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமாக்கி மகிழ்வித்த மகிபனையே மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. ஆம் தகப்பனே, காலங்கள் எப்படி இருக்கலாம், சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கலாம், ஆனாலும் தேவ வார்த்தை என்றென்றும் மாறாதது. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் என்றால் நாளைக்கு அற்புதம் உண்டு சுவாமி. நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கும் போது ராஜா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி இல்லாதவர்களை இருக்கிறவரை போல் அழைக்கிற தகப்பன் எங்கள் வாழ்விலும் சுவாமி நீங்கள் அற்புதங்களை செய்ய வல்லவரப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை எங்களுக்கு இந்த காலை நேரத்திலும் சுவாமி மறுபடியும் அப்பா எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி 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 அப்பா. எந்தெந்த காரியங்கள் நாங்கள் குறைப்பட்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களில் சுவாமி இன்னும் ராஜா இது சாத்தியமா என்று சொல்லி சுவாமி ஒருவேளை நாங்கள் கலங்கி தவித்து கொண்டிருந்தோம், எங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. இனி சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே பாடி பரவசமடைய பாடி துதித்து ராஜா எரியோ கோட்டைகளை தகர்த்தெறிந்து ராஜா தேவன் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல இந்த காரியத்தை செய்து முடிப்பீங்க என்று சொல்லி தைரியத்தோடு போராட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. முழங்கால்களை முடக்கி சுவாமி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பா இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பனுடைய பாதத்தில் இந்த நாளில் வந்து ராஜா ஆண்டவரே எங்களை சமர்ப்பிக்க எங்களுடைய கர்த்தாவை காரியங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் பிடிச்ச தயவுக்காக நன்றி ராஜா. அலைகள் சென்று உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. சகல துதி கன மகிமையா உமக்கே செலுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். Have a blessed Sunday. God bless you all. Take care. Bye bye.